இந்த முறை வெற்றிமாறன் சார் மாதிரியான நபர் உள்ள இருக்கிறாரு அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுப்பா இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நம்மளே அறியாம உள்ள வரும்ல, சார் இருக்காரு நம்ம கரெக்டா அதை பண்ணிடணும். சார் இருக்கான்ற தைரியத்துலதான் இன்னும் நான் நிறைய சொல்லுவேன். ஆமா, ஏன்னா சார் ஆட்டோமேட்டிக்காவே அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான் எல்லாருமே வச்சிருந்தாரு. சில முக்கியமான சீன்ஸுக்குலாம் வந்து கொஞ்சம் சார் அப்பப்போ ஸ்பாட்டுக்கு வருவாரு. ஸோ அப்படி ஒரு நாள் இது பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் டைலாக்ஸ் எழுதும் போதே சார் கால் மீ, அப்புறம் நான் விக்கர்னேன் சார் எல்லாருமே உட்காந்து இது இப்படி பேசிக்கலாமா அப்படி பேசிக்கலாமா அப்படின்றத சாரே கேட்டு அந்த இன்புட்ஸுமே அவர் இது பண்ணுவார். எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. டே 1ல ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அதுதானே, ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம நான் ஒரு சில விஷயம் ஒரு இடத்துல எங்கேயாவது நான் கற்றுக்கிட்டு வந்திருப்பேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட இது அது எல்லாமே டோட்டலாக வேற ஒரு ஏரியாவில் இருக்கும். டைரக்டருக்கு இப்போ அவரு படிச்சது அவர் என்னென்ன வச்சிருக்காரு அது ஒன்று இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம கொலாபரேட்டிவா சேர்க்கும் போது ஒன்று கிடைக்கும்ல, அது என்னைக்குமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நம்புறேன். நான் எல்லா விஷயத்திலுமே சார் வந்து அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே அவர் கேட்பாரு. ஒரு சாங்கோட இதாகட்டும், மற்ற வேற ஏதாவது இந்த ப்ரொமோஷன் சம்பந்தமா அது இதுன்னு இது பண்ணும்போது எவ்ரிதிங் ஹி வில் டிஸ்கஸ். அவருக்கு அவசியமே இல்லை, தேவையில்லை. அது அவ்வளோ பெரிய இடத்துல அவர் இருக்கிறதால தான் அவருக்கு அது சர்வசாதாரணமா வருதான்றது தெரியும்.